ஹுண்டாய் i20 டீசலு. இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு 2 சொல்கிறாரு. ஒன்று பிக்கப் இல்லை அப்படிங்கிறது, இன்னொன்று ஹெவி ஸ்மோக் வருது அப்படிங்கிறாரு. இதுக்கு தான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். பின்னாடி சைட் மிரரில் பார்த்தோன்னா ஹெவி ஸ்மோக் இருக்குது. புகை அப்படியே தள்ளு, ஏகப்பட்ட ஸ்மோக்கு. இந்த வண்டி மீட்டரில் ஒரு 1.5 lakhs கிலோமீட்டர் ஓட்டாத காட்டியிருக்கு. ஆனால் இவர் செகண்ட்ஸை தான் வாங்கியிருக்காரு. இவரும் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் சொல்கிறாரு. இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவருக்கு பிக்கப் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? அந்த பிக்கப் இல்லாத காரணங்களில் நிறைய காரணங்கள் இருந்தாலும், இப்போ நம்ம இந்த வண்டியை டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில் இந்த ஃபோர்மோஸ்ட் ப்ரையாரிட்டியஸாக வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த கார்பனில் டீகார்பனைஸ் பண்ணி விடலாம். நிறைய கார்பன்ஸ் இருக்கும், ஏன்னா இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிக்கப் இல்லைன்னா நம்ம அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ கார்பன்ஸ் டெபாசிட் ஆகிருந்துச்சுன்னா எப்படி பிக்கப் இருக்குது உங்களுக்கு. இங்கேயும் பாருங்கள் கார்பன் ஹெவியாக படிஞ்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் இந்த டர்போவும் ஹெவி லீக் இருக்குது. இது என்ஜின் ஆயிலெலாம் சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இங்கே பாருங்கள் இங்கே எல்லாமே வந்து லீக் இருக்குது பாருங்கள். இது EGR. இப்போ நம்ம EGR சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கார்பன் இருக்குது பாருங்கள் இந்த EGRல. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பிக்கப் அஃபெக்ட் பண்ணும். வண்டியில் டீகார்பன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதில் கார்பன் எங்கே படியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஏரோட ஃப்ளோ காமிக்கிறேன். ஏரோட ஃப்ளோவில் இருக்கிற கார்பன் டெபாசிஷன் படிஞ்சது தான் உங்களுக்கு ஏரோட ஃப்ளோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். முதல்ல ஏர் ஃப்ளோ எங்கே இருக்குன்னா, இது ஏர் ஃபில்டர். இந்த ஏர் ஃபில்டரில் இதுதான் அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் இது இன்னொரு அவுட்லெட்டு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டரை வந்து ஏரை ஃபில்டர் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஏர் வெளில வரும். இந்த ஏர் வெளில வரும்போது என்ன ஆகுனா, இங்கே டர்போன்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ஏர் ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்லெட் ஏர் இதுக்குள்ளே நுழையும். இது என்ன பண்ணோம், இந்த டர்போ நல்லா ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி இன்டர்குள்ளே கொடுங்க தம்பி. அந்த டர்போ கம்ப்ரெஸ் பண்ண ஏரு இந்த இன்டர்குள்ளர் நுழைஞ்சிட்டு நல்லா ஏரை கூல் பண்ணி ஏரை வெளியே எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோன்னா, இந்த இன்டர்கூலரில் இந்த ஹோஸ் வழியாக தான் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நுழையிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டேக் மேனிஃபோல்டுக்குள்ளே நுழையும். சரிங்களா? இங்கே காட்டுறேங்க பாருங்கள். இந்த இன்டேக் மேனிஃபோல்டுக்குள்ளே நுழைஞ்சி இந்த மேனிஃபோல்டு இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். அது இதுக்குள்ளே ஏர் உள்ள நுழைஞ்சி இந்த இன்டேக் மேனிஃபோல்டு இங்கே பாருங்கள் இங்கே இருக்குல்ல, இந்த உள்ளுக்குள்ளே இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு தான் கம்ப்ரெஷனில் போகுது. அப்போது இங்கே உள்ள கார்பன்ஸு சரிங்களா? அது போக உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே உள்ள கார்பன்ஸு EGRலேயும் கார்பன் இருக்கும். EGR எடுங்க. இங்கே பாருங்கள் இந்த EGRக்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த கார்பன்லாம் தான் உங்களுக்கு என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் வந்து மேனுவலாக தான் நீங்கள் ஆயில் சோக் பண்ணி எடுக்க வேண்டியிருக்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸை விட்டுலாம் நீங்கள் ஒருபோதும் ரிமூவ் பண்ண முடியாது. சரியா? இதெல்லாம் கூட உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் போட்டு ரிமூவ் பண்ண முடியாது. ஹைட்ரஜன் கேஸ் போட்டு ரிமூவ் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ளே இந்த வால்வ் ஓப்பன் ஆகும் பார்த்தியா, உள்ளுக்குள்ளே ஹீட்டாக இருக்கும் பார்த்திங்க, நல்ல கம்பஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பஷன் சாம்புக்குள்ளே உள்ளது மட்டும்தான் இது ரிமூவ் பண்ணும். இதெல்லாம் ஒரு காலமும் எடுக்காது. சரியா? ஸோ அதனால் புரிஞ்சுங்க, அந்த ஹைட்ரஜன் மூலிமா டீகார்பனேஷன் பண்ணுறதை விட இது பண்ணுறது தான் உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட் ரிசல்ட் கொடுக்கும். அது நீங்கள் செய்யாமல் விட்டால் கூட ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் ஹைட்ரஜன் கேஸை விட்டு அந்த கார்பன் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த இன்டர்கூலருக்கு இதில் நிறைய ஆயில் சோக்காக இருக்கும். இதையுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணி போடணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் பிக்கப் இல்லாததுக்கு இது மட்டுமே காரணமாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஒருவேளை இது மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னா இது ரிசல்ட் கொடுக்கும். இதை செஞ்சுட்டு தான் நீங்கள் மற்ற இந்த ஒர்க்கை பண்ணணும். இதுக்கப்புறமா உங்களுக்கு பிக்கப் இல்லைனா நீங்கள் அதுக்கப்புறம் டர்போ, இன்ஜெக்டர், தென் என்ஜின் கம்ப்ரெஷன் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. சரியா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். தமிழ் ஆக்சுவலாக கொடுங்க. ஸ்மோக்ஸ் எதுவும் வரல. தமிழ் அப்படியே நீங்கள் வந்து ஒரு 2000 RPM வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, 3000 RPM மெயின்டைன் பண்ணுங்கள். 3000 RPM. ஸோ 3000 RPM கூட உங்களுக்கு புகை வரல.
அப்படியே மெயின்டைன் பண்ணி தம்பி 3000 ஆப்பியும் போதும் தம்பி. இந்த பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பர்டிகுலர் கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த 6th கியர் போட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, பிக்கப் இருக்க மாட்டேது அப்படின்னாரு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 5th கியரில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம 6th கியர் போடலாம். 6th கியர் போட்டாச்சு. வண்டி பிக்கப் நல்லாயிருக்கு. முன்னாடி அந்த 6th கியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சூப்பராக இருக்குது.